reviewing it every day and say to yourself, it's not over until I win. வணக்கம் மக்களே. கைஸ், இன்றைக்கி வந்து டேட்டு 13 ஓகே 13 ஜூலை திங்கக்கிழமை. இப்போ தான் ஆன் பண்ணேன், கரெக்டாக ஒரு 10 காலக்காம ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு சித்திரை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் தான் ஒரு 500 மீட்டர் தான் பிக்கப்பு. அதோட கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி ஒரு கொழு பொம்மைன்னு சொன்னாங்க. கொழு பொம்மை அதை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறோம். எவ்வளோனா 204 ரூபா அமௌண்ட்டு. கொழு பொம்மைனா சின்னதாக தான் இருக்கும். அது கொழு பொம்மை கேள்விப்பட்டிருக்கேன், நான் பெருசாக சின்னதான்னு தெரில எனக்கு. பேக் வேறு நேரம் விழுந்துருக்கும். அவ்வளோதான், இந்த பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் நான். நண்பர்களே தான் பிக்கப் லொக்கேஷனு. ஸோ கைஸ், பக்கா ஸ்பிட்டு எடுத்துட்டேன். சின்ன ரைட் தான், இது முன்னாடியே வச்சு கொண்டு போயிடுவேன். இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கிடைக்கணும், கிடச்சா எடுத்துகிட்டு போயிடுவேன். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்டர் வருமா என்னன்ட்டு. இங்கே எடுக்கல, இது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் போய் எடுத்தேன். இந்த ஆதி காலத்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, யாருமே இல்லை, இடிஞ்சு போன மாதிரி கிடக்குது. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் வந்துச்சுன்னா தூக்கிடலாம். டிவி பார்க்கலாம் வேணாம் எனக்கு. கைஸ் ஓகே, நான் இங்கே டேங்க் மேலே வச்சிட்டேன், பின்னாடி வைக்கணும் கூட அவசியம் இல்லை. இப்போது ரெண்டாவது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. வீடியோ தான் கட் பண்ணுறதுக்குள்ளேயே ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சு. எங்கேனா குரோம்பேட்டுக்கு வந்திருக்கு. நம்ம அடிக்கடி எனக்கு தெரில, என்னன்னு தெரில, எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் எந்த சைடு தான் வருது என்னன்னே தெரில. குரோம்பேட்டு, இந்த சித்திரை பார்க்கம், தாம்பரம் அந்த சைடு தான் வருது. நம்ம எடுத்துட்டோமா, அதனால இந்த அல்காரிதம் வந்து சரி இந்த ஆர்டர் வந்தாலுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு அந்த சைடு வரதே காட்டுது. என்னன்னே தெரில. நம்ம டார்கெட் என்ன, ஒரு 200 250 ரூபா ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர். அடுத்து அப்படியே சப்ஸ்டியூட்டுக்கு இன்னொரு 200 ஆர்டர். அதை எடுத்துகிட்டு போகிறது தான் டார்கெட்டு. அதுவும் கரெக்டாக 20 கிலோமீட்டர் கரெக்டாக அங்கே தான் நமக்கு வந்து வருது. என்னன்னு தெரில. இப்போ இந்த ரெண்டாவது ஆர்டருக்கு வந்து 187 ரூபா போட்டுருந்துச்சு. அதில் எப்படியும் கமிஷன் போக ஒரு பார்ப்போம் எவ்வளோ வருதுட்டு. இப்போ ஃபோன் அடித்தா கைஸ் எடுக்கவே மாட்டேறாங்க. இது போகிற இல்லை தான், அந்த வடபழனி தான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஒரே ரோட பிடிச்சோன்னா அப்படியே போயிடுவேன். நல்லவில் போகிற வழியிலே பிக்கப்பு. நான் கூட நினச்சேன் இங்கே வெஸ்ட் மாம்பலம் பின்னாடி போய்ட்டு மறுபடியும் வரமாடா அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஃபோன் அடிச்சா தான் எடுக்க மாட்டாரு கஸ்டமர். கேன்சல் பண்ணிட்டா ஏன்னா கட்டு பிடிச்ச வேலை. அதுக்கு தான் ஃபோன் அடிச்சுட்டு முன்னாடியே போகிறது. ஆனால் எடுக்க மாட்டாங்க இல்லை, என்ன பண்ணுறது கைஸ். இந்த யூட்டன் எடுத்தேன்னா இங்கே தான் ஏதோ போட்டுருந்துச்சு, ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டுருந்துச்சு. சரியா தெரிலையே. ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க. மேலே ஏற்றி நிப்பாட்டுறது தான் நல்லது. ரோட்டில் யாரும் நிப்பாட்டாதீங்க, ஈஸியாக தட்டி விட்டு போயிடுவானுங்க. கைஸ் ஒரு வழியாக வாங்கிட்டேன். இது லேப்டாப்பு. கடைசியில் எப்படிமா வாங்கினேன் போயிட்டு, அங்கே செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே ஒரே தான், மஞ்சு குரூப்ஸ் தான். கீழே யாருமே இல்லை. கேட்டால் கீழே எல்லாமே லீவ் பண்ணிக்கு வீக் ஆகும் அப்படின்றாங்க. இந்த ஆர்டர் கேன்சல் தானே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அவங்க ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடிச்சுட்டு மேலே செகண்ட் ஃப்ளோர் போப்பா, அங்கே வச்சுருப்பாங்க லேப்டாப் மட்டும் அவங்க வாங்கிட்டு வந்துருக்கு அப்படின்னாங்க. இதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படியும் ஒரு 15 நிமிஷம் இருக்கேன், 1/4 மணி நேரம். இதில் இன்னொரு ஆர்டர் வேறு எடுக்கணுமா டவுட்டாக இருக்குது. முடியாது, இதுக்கு மேலே முடியாது. ஏன்னா இப்போயே வந்து டைம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சா. இதுக்கு மேலே எங்கிட்ட இருக்குது. ரேபிடோவில் வந்து வெறும் பைக் டாக்ஸி தான் வந்துட்டு இருக்கோம். கேட்டாலும் கொடுக்க மாட்டான் இல்லை, வராது. அதை நம்ம தேடி வெயிட் பண்ணி அதை எடுக்கிறதுக்குள்ளே, அதை போய் பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே தெரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட் ஆர்டருக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்கலான்னா இது லேப்டாப்பே கொடுத்தோம். இதான் 15 கிலோமீட்டர் இருக்குது, அது வந்து 17 இருக்குது. போகிற வழி தானே, 2 கிலோமீட்டர் வித்தியாசம் வரும். ஒரு வாரமாகவே இந்த தாம்பரம் அந்த ரோடு ஃபுல்லாக சரியான டிராஃபிக். இப்போ பாருங்கள், நான் அந்த சிக்னல் நிற்கிறேன்னா கொஞ்சம் ஒரு 300 மீட்டர் போனேன்னா அங்கேயே ஒரு டிராஃபிக்காக நிற்கிது பாருங்கள். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில. போய் அங்கேயே நிற்க தான் செய்யணும். சரியான டிராஃபிக்காக இருக்குது அந்த சைடு, என்னென்னு தெரில. நானும் ஒரு 3 நாளாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த சைடு மட்டும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, என்னென்னு தெரில. எப்போவும் டிராஃபிக்காக தான் இருக்கும், எப்போவும் விட கொஞ்சம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நீ நினைக்கிற கேட்குது, ஏன்டா எப்போவும் சரி தானடா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ட்ரெயிலராக ஓட்டுறதில்ல தெரியுதுல, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் சொன்னேன். கரெக்டாக நம்மளை ஒரு ட்ரெயினில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கேயே வெயிட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு ட்ரெயினே வரல. ஓகே, சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. பட் இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறேன்னு தெரில. இங்கேயே டைம் முடியும் போல். வந்து டைமு 12:21 ஆகுது. அங்கே நின்னது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வேஸ்ட்டு. அந்த நேரம் சரியில்லை, என்னன்னு தெரியல. இங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். வந்துட்டேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. அதாவது இந்த லேப்டாப்பு இங்கே தான் காட்டு முட்டு சந்துக்குள்ளே.
கால் பண்ணுறேன். நீங்கள் தானா? நான் வரேன். ஓகே, தேங்க்ஸ்மா. இவங்களே கேட்குறேன் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டாக வந்தால் நான் ரயில்வே கேட் வழியாக தேவையே இல்லை. நம்ம இந்த லேப்டாப் எடுத்தது தான் சரி, ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு காசு தான் முக்கியம். ரைட்டு, 194 ரூபாயா, 200 கொடுத்துருக்காங்க, ஏன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீட்டில் தான் லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக நின்றுட்டு ஆர்டர்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு சம்மந்தமாக இந்த ஆர்டரும் வரல. லாஸ்ட்டாக வெஸ்ட் மாம்பழம்னு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு, எடுக்கலான்னு போனேன், டக்குன்னு வேறு ஒன்று எடுத்துட்டான். எனக்கு அதோட மனசை விட்டுருச்சு. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு கரெக்டாக நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சடா, எப்படா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருந்தேன். சரி, அடுத்த ஆர்டர் வரும் அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அதே வெஸ்ட் மாம்பழம் ஆர்டர் திரும்பி வருது. எவனோ எடுத்துகிட்டு அதை கேன்சல் பண்ணிருக்கான் போல். நமக்கு வந்தோடனே நான் இப்போ 2வது ஆட்டி வந்தோடனே சரி மிஸ் பண்ணக்கூடாது டக்குன்னு எடுத்துட்டேன். பிக்கப் என்ன 1.8 கிலோமீட்டர். ஆனால் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு பேப்பர்னாங்க, என்னன்னு தெரில. ஆனால் சும்மா பேப்பரில் இன்னொரு ஆர்டர் எடுத்து தான் போனோம். அநேகமாக இது ரேபிடோவில் வந்துருச்சுன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 போர்ட்டாக இருக்குமா, ஒரே இதை எடுத்துகிட்டு போயிடலாம். அன்றைக்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கேட்லன்ட்டு தான் கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. அதுதான் இப்போ இந்த இதுக்கு வந்து 207 ரூபா போட்டுருந்துச்சு. ஃபஸ்ட் நான் பிக்கப் பண்ணிட்டு மீதி இருக்கிற 2 ஐடி நான் எடுத்துகிட்டு போனால் தான் இன்றைக்கி வந்து நான் 900 எடுக்க முடியும் 3 மணிக்குள்ள. இல்லைன்னா வந்து கஷ்டம்தான். ஏன்னா அதில் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர். இப்போ இந்த ஆர்டர் முடிச்சுட்டு ஒரு 2க்கும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 35-40 நிமிஷம் நான் சும்மா நின்றுப்பேன் ஓட்டுற 4 ஹவருக்கு. அதனால் டைமை நான் எப்படியே சேவ் பண்ணணும். மீதி இருக்கிற 2 இதுக்கு நான் எப்படியா எடுத்துகிட்டு போகணும் என்னோடய ஏரியாவுக்கு ஏதாவது ஆர்டர். அப்போ என்னால் டேலி பண்ண முடியும். 900 ரூபா 1000 ரூபா எப்படியும் எடுத்துலான்னு பார்க்குறேன், ஒன்றும் முக்க முடியல. என்னென்ன பண்ணுறதுன்னே தெரில. என்ன முக்கினாலும் இந்த 900 ரூபா 800 ரூபா அவ்வளோதான் எடுக்க முடியும் 4 ஹவருக்கு. 2 ஐடி வச்சு அதுக்கு மேலே எடுக்கவே முடியல. என்ன முக்கினாலும் எடுக்க முடியல. என்னைக்காவது நம்ம பிரேக் பண்ணலான்னு பார்க்குறேன், வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தானே? ஓகே, அதான். பை போட்டர் அமௌண்ட்டு 208. ஓகே, இது மட்டும் தானே? வெஸ்ட் மாம்பலத்துலையா? வெஸ்ட் மாம்பலத்தில் பிரான்ச் ஒன்று இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ். வெஸ்ட் மாம்பலம் பை ட்ராப்பு. கரெக்டு தானே? ஆமாம், தெரியும் எனக்கு. ஓகே கைஸ், இங்கேருந்து ட்ராப் எவ்வளோ தூரம்னா 18 கிலோமீட்ரு. பையா கேட்குறேன் அங்கே ஒரு இது இருக்குங்க அப்படின்னு. கரெக்டாக இது வந்து ரூம் பக்கத்தில் இருக்குது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்று வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச்சில். ஸோ இதுக்கு வந்து 210 ரூபா. இப்போ நம்ம இவனத்துக்கு உள்ளே போட்டு வழக்கம் போல் இந்த பைவில் ஆனில் விடுவோம். ஏதாவது கொடுங்க பை ஆர்டர். கரெக்டாக ரூம் பக்கத்தில் தான் கேஸுக்கு. ஓகே, எடுத்தாச்சு, காசு வாங்கியாச்சு. இதுக்கு மேலே இது வேலை இல்லை. ஒரே ஒரு ஆர்டரு வண்டலூருக்கு வருது. வண்டலூர்லாம் வேணாண்டா எனக்கு. நம்ம இப்படி நிற்போம், இவன் கல்ல படாதுனா கொஞ்சம் தள்ளி லைட்டாக ஒரு 100 மீட்டருக்கு மூவ் பண்ணி நிற்போம். அப்போ தான் ஒரு தெளிவாக நம்ம ஆர்டர் எடுக்க முடியும். இப்படி எங்கேயாவது வேடிக்கை பார்த்துருந்தோன்னா எடுக்க முடியாது. கொஞ்சம் தெளிவாக எங்கேயாவது நிலையில் நின்று வைங்களேன், கரெக்டாக எடுக்கலாம் எந்த ஆர்டர் வேணும் அப்படின்ட்டு. வண்டலூர் இப்போ ஒன்று வந்துச்சு, அதான் வேணாம் ரைஸ். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் போய்ட்டு ஒரு பேப்பர் எடுத்தோம்ல, கொடுத்துட்டு வெளில வந்து நிற்கிறேன். நம்ம கிடைச்சா டக்குன்னு கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்குது சுத்தமாக. இப்போ எங்கேனா அடுத்து ஒரு 236 ரூபா ஆர்டரு 1000 லைட்டுக்கு அண்ணா சாலையில் தான் போட்டுருந்துச்சு. அதான் எடுத்துட்டேன் டக்குன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு வரும்ட்டு. ஓகே, வந்தால் லாபம் தான். நம்ம டார்கெட்டை முடிக்கிற கரெக்டாக இருக்கும்டா. 900 ரூபா கேப்பு. நம்ம நினச்சது 900 ரூபா கம்பல்சரி, அதை எடுத்தே ஆகணும். இதை போய் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏதோ புக்ஸு அப்படின்னாங்க, எடுத்துகிட்டு ப்ளேஸ் இது இப்போலாம் வந்து ட்ராப் பண்ணுற இடத்த வந்து சேர்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அன்றைக்கி ஆன மாதிரி ஏதாவது சம்பவம் ஆகிவிட்டோம். அதனால் 1000 லைட்டா அமௌண்ட் யார் கொடுப்பா, எங்கே என்ன ஐட்டம் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு தான் போகிறதே. பக்காவாக எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இந்த பிக்கப் வந்து 1.6. இன்னும் ஒரே ஒரு ஐடி மட்டும் பேலன்ஸ் இருக்குது, ரேபிடோ. அதில் மட்டும் ஏதாவது ஒன்று உப்புக்கு சப்பா ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட போதும், நான் 900 ரூபா எடுத்துருவேன். இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது.
இந்த ஆள் வெளில வந்தார், இவன் தான் நான் நினச்சேன். ஹலோ 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 வந்துட்டேன் மேம் லொக்கேஷனுக்கு. ஆமாம் இருக்குது, இந்த இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்ந்த வரேன். மறுபடியும் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணுமா? ஒன்றையும் அள்ளிட்டு போகணும். இதுதான் ஒரு கடுப்பு இதில். இதுதான் வந்து 2வது ஆர்டர். பின்ன போட்டு வச்சுருக்காங்க, ஜஸ்ட் ஒரு புக்கு தான். இது எங்கேன்னா கரெக்டாக அண்ணா சாலையில் தான், ராயப்பேட்டை போகிற சைடில், ராயப்பேட்டை உள்ளல அண்ணா சாலையிலேயே திருப்பி வரணும். இது பிரச்சனை இல்லை, நமக்கு ஆர்டர் கிடைச்சதே பெரிய விஷயம். இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் ரேபிட் வந்து எடுத்துகிட்டு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான். எதுக்கும் கொஞ்சம் தள்ளி போய் நிற்போம். இவர்கிட்ட ஒரு லேடி தான் போட்டாங்களா, இங்கே ஒரு ஜென்ஸ் கொடுத்தாப்புல. கேட்டேன் இந்த மாதிரி என்ன இதுன்ட்டு. நீ கொடுத்துட்டு எங்கேயா வாங்கிப்பா காசு, ட்ராப் லொக்கேஷன் மட்டும் 1000 லைட்டாக கேட்டேன், கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னாப்புல. 1000 லைட்டு தான் இது மேப்பில் பார்த்தா அப்படி தான் இருக்குது, ஃபோன் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னாப்புல. போயிட்டுருக்கேன், வண்டி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் இல்லை எதாவது கிடச்சிச்சுன்னா அது பொறுத்து நம்ம 3 ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு போகலான்னு இது பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல ரேபிடோலேருந்து. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம எஸ்மாமில் தான் ஃபஸ்ட்டு போகணும். ஒரே ஒரு ஆர்டர் கிடச்சா போதுமே, ஒரு ஆர்டர் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்ப்போம். இங்கே கிடச்சா எடுத்துகிட்டு போவோம், அப்படின்னா வண்டி விட்டுருவோம். கிட்டத்தட்ட வந்துட்டேன். இல்லை கொஞ்சம் அந்த 2வது ஆர்டர் எடுத்தேன்ல, அதுலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்திருப்பேன். வந்துட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் நின்றேன். இப்போ இங்கே ஒரு கரெக்டாக குரோம்பேட்டை நிற்கிறேன். இங்கே ஒரு 10 நிமிஷம் நின்றேன். பெருங்குடி கொண்டு வந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கிட்டு நான் போகிறது. ஏற்ற மாதிரி அண்ணா சாலை இது கவர்மெண்ட் எஸ்டேட்னு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அது போட்ட செகண்ட்லேயே தூக்கிடுறாங்க. இல்லைன்னா அதையாவது கொடுத்துருங்க, 1000 லைட்டை கொடுத்துட்டு அதை போயாவது கொடுத்துருக்கலாம். வெயிட் பண்ண விட மாட்டாங்க, ஒரு 5 செகண்ட் பார்க்க விட மாட்டாங்க, டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க. இன்னும் 14 கிலோமீட்டர் தான் போகிறதுக்கே இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது வருமானு பார்க்குறேன். ஊட்டிட்டு தான் போகிறேன், வேகமாலாம் போகிறதில்ல, ஊட்டிக்கிட்டே போவோம். வந்துச்சுன்னா லாபம். ஏதாவது வரணும். வெறும் பைக் டாக்ஸி ஆர்டராக தான் வந்துகிட்டு இருக்குது. வந்துட்டேன், வெஸ்ட்மாம்பலத்துக்கே வந்துட்டேன். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு இப்போ தான் ஒரு ஆர்டர் வருது. 73 ரூபாய்க்கு ரேபிடோவில் ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு ஆழ்வார்பேட்டைக்கு. எனக்கு டார்கெட்டை முடிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, அதனால் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு இருந்தால் 230 மீட்டர் தான் பிக்கப்பு, அதான் எடுத்துட்டேன். 78 ரூபா இருந்துச்சு. இந்த 120 மீட்டர் தான் இங்கேருந்து PS4 தாண்டி நான் போயிட்டு வர. திருப்பி இந்த இதுக்குள்ளே நான் போகணும், கடுப்பு. டிவிஎஸ் வரும் பக்கத்துலையா EMC பிக்சர்ன்றது. இந்த இதுதான் இந்த ரேபிடோவில் ஆர்டர் எடுக்கிறதே நமக்கு வந்து கடுப்பாகிறதே இந்த விஷயம். இந்த ஓடிபி வாங்குறதே கடுப்பு. இந்த வந்தாச்சு, போய் டக்குனு இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் நான். ஒரு தலைவலி முடிஞ்சு கன்ஃபியூஸ் ஆகுது. 2 ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் தான் அதை எடுத்தேன். அங்கே போய் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அதை ஃபஸ்ட்டு வந்துட்டேன்டா. இந்த 3 ஆர்டர் எடுத்தேன்னு வைங்களேன், இது தலைலாம் அப்படியே சுத்தம். எதுலடா எதை எடுத்தோன்னே தெரியாது. ஓகே, இது முடிஞ்சு, காசு வாங்கியாச்சு. அதான் முடிஞ்சு. இதுக்கு வந்து 4.8 கிலோமீட்ரு. இந்த ரேபிடோவில் ஒரு குப்பை எடுத்தேன் அது. இது 4.8. நம்ம அந்த இதுக்கு போகிறதுக்கு 5.8 காட்டுது. சரி, நம்ம போயிட்டு இந்த ரேபிடோவில் எடுத்தால அதை கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. இப்போ இந்த இதில் ஃப்ரீயாக தான் இருக்குது ஐடி. நான் இந்த கலவரத்தில் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இந்த ரேபிடோவே நான் போய் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு. சரியான கலவரமாக இருக்குது. நான் இதே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஏன்னா இது நம்ம தெரிஞ்ச ரூட்டு தான். எனக்கு ரேபிடோவில் ஆர்டர் எடுக்கிறதே இதுதான் கடுப்பு. இந்த ஓடிபி வாங்குறன்ற ஒரு ப்ராசஸ்லாம் ஏன் தான் இதை வச்சுருக்காங்கன்னே தெரில. இது ஒரு பெரிய ஆர்டராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அட்லீஸ்ட் அங்கேருந்து வர ஒரு 200 ரூபா 250 ரூபா ஆர்டர் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 73 ரூபாய்க்கு இவங்கிட்ட வாங்கிட்டு இந்த ஓடிபி வேறு வாங்கிக்கிட்டு அதுக்கு நிற்கிறதா நமக்கு அப்படியே வெறி ஆகும். என்னடா இந்த காசுக்கு நிற்கிறதாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 150 ரூபாய் மேலே இருந்தாலும் பரவாயில்ல.
சரி இப்போ குழம்பு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே போய் கொடுப்போம், அந்த வேலையை முதல்ல முடிப்போம். கைஸ் கொடுத்துட்டேன். கடைசியாக இந்த 1000 லைட் மட்டும்தான். இதுதான் இப்போ 4 கிலோமீட்டர் கிடக்குது இங்கேருந்து. எவ்வளோ 73 இருந்துச்சு, இப்போ 78 காமிக்குது. சரி ஓகே, இதை மாதிரி சார்ஜ் வேறு பண்ண போயிருக்கு. இப்போ மணி வந்து 2:48 ஆகுது கைஸ். வரும்போது ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், திருப்பி நம்ம உஸ்மாம்பட்டுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே சும்மா தான் வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ரூமுக்கே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இல்லை நிலை சொல்லுங்கள், பிரிட்ஜு கட்டினது டிராஃபிக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுற, கீழே போகிற வண்டி கொஞ்சம் மேலே வர ஃப்ரீயாக போகிறக்காண்டி. ஆனால் இங்கே பாருங்களேன், மேலே இப்போ மணி என்னன்னா 2:58. இப்போவே இந்த அளவுக்கு இதாக இருக்குது. பீக் டைம் 7 மணிக்கெலாம் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். நான் 7 மணிக்கு ஸ்விக்கி ஓட்டும்போது பார்க்கணுமே, நான் கீழே வர்றதில்ல, மேலேயே வர்றதில்ல. நல்லா மேலே இதோட டிராஃபிக் ஆகுங்க அப்படியே இருக்கணும். நல்லா கீழே போயிடும். கீழே தான் எனக்கு டிராஃபிக் ஆகுது, மேலே ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா மேலே தான் டிராஃபிக்காக இருக்குது. நான் கீழே போனாலும் கீழே ஃப்ரீயாக இருக்குது, அதனால் கீழே போயிடுது. இப்போ வேறு வழி இல்லை, நான் அந்த சைடு வந்ததுனால பிரிட்ஜு மேலே தான் ஆகணும். இன்னும் 1 கிலோமீட்டருக்கு கரெக்டாக இது என்னைக்கு கிளியர் ஆகி நான் என்னைக்கு போவேன். பிக்கப் எடுக்கும்போது ஏதோ ராங் லொக்கேஷன் எடுக்குன்னு சொன்னார். கரெக்டாக தானே இருக்குது, கரெக்டாக மேப் ட்ராப் ஆகுது. இந்த வந்துட்டேன் சர்வீஸ், டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன். நான் போட்டேன் இல்லை ட்ராப் ஆனது பேர் வந்து கோபிநாதன் இருக்குது. போட்டேன் அமௌண்ட் நீங்கள் தெரியுங்களா? ₹236. நண்பர்களை கொடுத்துட்டேன், முடிஞ்சதோட கரெக்டாக ₹236 ஜிபே பண்ணிட்டாரு. இங்கே போகும்போது ஏதாவது பார்ப்போம், எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குல்ல வீட்டுக்கு, ஏதாவது வந்தால் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அப்படியே போயிட வேண்டியதான். அப்படியே கிளம்ப தான் போகிறேன். புரசை வாங்குறதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறேன், ஆனால் இப்போ எனக்கு இதோட பாயிண்ட் தான் ஆச்சு. வந்துச்சுன்னா எடுப்போம், இல்லைன்னா அப்படியே போயிடும். வானகரம் 16 கிலோமீட்டருக்கு ₹200. முடிஞ்சு கரெக்டாக ஒரு 3 மணிக்கு முடிச்சாச்சு. ஆனால் என்ன அமௌண்ட் வந்து ஒரு ₹800 எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக ₹800 தான் எடுத்துருப்பேன், ₹100 கம்மியாகிடுச்சு. ஓகே, எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காதுல்ல. கரெக்டாக வந்து ஒரு ₹900 எடுக்குன்னு நினப்பேன், பட் இன்றைக்கி வந்து ஒரு ₹100 கம்மியாகிடுச்சு. ஓகே பரவாயில்ல, நைட்டு ஒன்று இருக்குல்ல, அதை ஓட்டி ஒரு வழியாக டேலி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ரூமுக்கு வந்துட்டேன் நான், முடிஞ்சு சிம்பிள். ஓகே, எவ்வளோ ஓட்டியிருக்கேன் கிலோமீட்ரு வந்து கரெக்டாக 54 கிலோமீட்ரு. ஓகே, நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டில் வந்து 362. ரேப்பிடோவில் வந்து 78-80 பண்ணாங்க. இந்த ஐடியில் 372 372 814. டிப்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஒரு ₹20 வச்சுக்கிறோம். ஆமாம், ஒரு ₹20 இருக்கும் எப்படியும். ₹20 டிப்பு. ₹834. எத்தனை கிலோமீட்ரு? 54 கிலோமீட்ரு, 4 மணி நேரத்துக்கு. ஸோ கேஸ் நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் கேட்க போகிறதில்ல உங்கள்கிட்ட. நைட்டு ஓட்டிட்டு மொத்தமாக நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், லாஸ்ட்டாக எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்ட்டு. அதையும் கிலோமீட்டரோட போடுறேன். ஒரு லைக் பண்ணிடுங்க, பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா?